எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்க? ஆயுசு நாட்கள் எத்தனை பேருக்கு பெருகணும்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அப்படியா எசேக்கியா ராஜாவை பார்க்கும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசி அழைத்து அனுப்புகிறார். அங்க வர்றார். ஏன் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறாருன்னா, அவருக்கு ஒரு பொல்லாத வியாதி அவருக்குள்ளே என்ன பண்ணிடுச்சுங்க, கடந்து வந்து விட்டது. அந்த வியாதி வந்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. சொல்றாங்க, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அது கேன்சரா இருக்கும்னு சொல்லி. அப்போ அது ஒரு பிளவை வியாதி என்று சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. வேதத்தில் பிளவை வியாதி என்று. அது இப்போ வேத பண்டிதர்கள் எழுதும் போது எழுதுறாங்க அது கேன்சர் தான் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்போது அதுக்கு அத்திப்பழ அடைய என்ன பண்ணுறாங்களாம், அந்த 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 பிளவை மேலே போட சொல்கிறாங்க. அதுக்கு அது குணமாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு சரியாகலை. அப்போது எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் மன உண்மையாக இருந்தானேப்பா, மன உத்தமமாக நடந்தனே, ஆனாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க போகிறதே. நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி அழைத்து அனுப்பினோடனே அவர் சொல்கிறாரு, அப்பா என்ன நீ உன் காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திடு, கர்த்தர் உன்னை என்ன பண்ண போகிறாரு, எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் இவருக்கு என்ன தாங்க முடியலைங்க, துக்கம் தாங்க முடியல. அப்போதான் இவர் அழுகுறார், நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேனே ஆண்டவரே. ஆனால் உண்மையாகவே எசேக்கியா ராஜா அந்த வேளையில் எப்படி தான் இருந்தார், மன உண்மையும் உத்தமமாக இருந்தார். இதை பார்த்த உடனே தேவன் பாருங்க, மனதிறங்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எந்த வியாதியாய் காணப்பட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு நான் செபித்து, ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊக்கமாய் செபிக்கும் பொழுது, மிகுந்த ஊக்கமான ஜெபம் நிச்சயமாகவே தேவன் அதை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். 10ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். சாய் என்னும் போது அந்த காலத்திலலாம் கடிகாரம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி கடிகாரம் அது முன்னால் வரணுமா இல்லை பின்னால் போகணுமா அப்படின்னா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், வருஷத்தை கூட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த எசேக்கியா ராஜா சொல்கிறாரு, எனக்கு எல்லாரும் முன்னும் தானே போனோம், அந்த கிளாக் என்ன பண்ணோம் முன்னால் தானே போகும், ஆனால் எனக்கு முன்னால் போக வேணாம், எனக்கு என்ன பண்ணணும், பின்னால் போகணும். போனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார் என்று சொல்லி. உடனே என்ன பண்ணுறாரு, இவர் சொல்கிறாரு, அது முன்னாலே போகாது, பின்னிட்டு என்ன பண்ணோம் திரும்பும்படி ஏசாயா என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அப்படியே நடந்தது. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் 15 வருஷங்கள், எத்தனை வருஷம், 15 வருஷங்களை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மை பார்த்து கூட கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு விசுவாசமே இல்லை. எனக்கு நான் உயிரோடு இருந்து என்ன காண போகிறேன், நிறைய பேர் சொல்கிறது, உயிரோடு இருந்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் வாழ்ந்து இன்னத்தை காண போகிறேன். கர்த்தர் தமது தீர்மானத்தின்படி தான் நம்முடைய ஆயுசு நாட்களை வச்சிருப்பார். அல்லேலூயா. நமக்கு ஆயுசு நாள் பெருகணும்னு வச்சிருந்தாருன்னா பெருகிட்டே போகும். ஆயுசு நாட்கள் யார் கரத்துலையும் இல்லை, உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க பாப்பா எல்லாம், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்மை ஜீவனோடு வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜீவனோடு வைப்பார். அவர் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளணும் சித்தந்தா அதன்படியே செய்வார். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராகிய தேவன் 15 வருஷங்களை கூட்டி கொடுத்தார். ஆனால் செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா.